நாள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மைகளை செய்வாராக. இன்னைக்கு காலையிலிருந்து மிகப்பெரிய ஊழியத்துல ரொம்ப பிஸியா ரொம்ப தேவன் நிலைநிற்க செய்தார். அதற்காக அவருக்கு கோடானு கோடி ஸ்தோத்திரம். அதே போல இந்த அதிகாலையில் எழுந்து கூட உங்களுக்கு பேசும்படிக்கான இந்த மகா ஸ்லாக்கியத்தை கற்றுக் கொடுத்ததுக்கு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு அவர் பலனா இருக்கிறார், எனக்கு அவர் துணையா இருக்கிறார், எனக்கு நான் சோர்ந்து போக கூடாதபடிக்கு என்னோட கூட இருக்கிறார். எனக்கு பலனா இருக்கிற கர்த்தர், நான் சோர்ந்து போக கூடாதபடிக்கு எனக்கு உற்சாகம் கொடுக்கிற கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியங்களை இந்த காலவேளை கொண்டு வருவார். கவலைப்படாதீங்க. ஏசப்பா உங்களை ரொம்ப நேசிக்கிறாரு, ஏசப்பா உங்களை ரொம்ப விரும்புகிறாரு, ஏசப்பா உங்களை ரொம்ப லவ் பண்றாரு. சோ கவலைப்படாதீங்க. இன்னைக்கு அருமையான ஒரு வார்த்தையை கர்த்தர் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறார். நான் வாசிக்கிட்டீங்களா? நீங்க கேட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. வாசிக்கிட்டீங்களா? உபாகமம் 28:7 சொல்லுது, உன்னுடைய சத்ருவுக்களை நீ முறியடிக்கும்படிக்காக கர்த்தர் உன் கையில ஒப்பு கொடுப்பாராம். ஒரு வழியாய் வருகிற உன் எதிரிகள் 7 வழியாக கர்த்தர் உங்களுக்கு முன்பாகவே முறியடிப்பாராம். அதாவது ஒரு வழியாய் உங்களை கெடுக்க, உங்களை அழிக்க, உங்களை வேதனைப்படுத்த வருகிற எதிரிகள் 7 வழியாக உங்களுக்கு முன்பாகவே ஓடி போவார்களாம். என் அன்பு பிள்ளைகளே, இந்த காலை வேளையில உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற ஜனங்கள், உங்களுக்கு வஞ்சகம் செய்கிற ஜனங்கள், நீங்கள் கெட்டு போகணும்னு நினைக்கிற ஜனங்களை கர்த்தர் உங்களுக்கு கீழே ஒப்பு கொடுக்க போகிற நாள் இந்த நாள். இந்த நாள்ல உங்களுடைய விரோதிகளை நீங்க நல்லா இருக்க கூடாதுன்னு சொல்லி தினந்தோறும் உங்களை ஃபாலோ பண்ற எல்லா மனிதர்கள் இன்றைக்கு உங்க கையில கர்த்தர் ஒப்பு கொடுக்க போகிறார். எல்லாத்துக்கும் மேல ஒரு விஷயம் சொல்லட்டுங்களா? உங்களை அழிக்க நினைச்சு ஒரு வழியாய் வருகிற உங்களுடைய விரோதிகள் 7 வழியாக உங்களுக்கு முன்பாக ஓடி போவார்கள். அல்லேலூயா. கவலைப்படாதீங்க. உங்கள் விரோதிகளை நீங்கள் அழிக்க அவசியம் இல்ல. கர்த்தரே உங்களுக்கு முன்பாக நீங்க கம்பீரமா இருப்பீங்க. உங்களை பார்த்து அவங்க 7 வழியா ஓட போற ஆசீர்வாதத்தை கர்த்தர் இன்னைக்கு கொண்டு வர போகிறார். அன்பு பிள்ளைகள், எவ்வளவு உங்களுக்கு அவர்கள் கெடுதல் நினைத்தார்களோ அவ்வளவு மிகப்பெரிய நன்மைகளை உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் கொண்டு வருவார். உலகத்திலேயே மிகப்பெரிய ஆசீர்வாதம் பாருங்க, ரொம்ப பெரிய ஆசீர்வாதம். உங்க கண்ணுக்கு தெரியாத, உங்களுக்கு பின்னாடி வஞ்சகமா இருக்கிற உங்களுடைய சத்ருக்களை 7 வழியாக கர்த்தர் துரத்த போகிறார். இந்த நாள் வரைக்கும் நீங்க எழுந்திருக்க முடியாதபடிக்கு உங்கள் குடும்பத்துல பலவிதமான சோதனைக்குள்ள உங்களை தள்ளி பலவிதமான துன்பங்களுக்கு உங்களுக்கு கொண்டு வந்து பின்னாடி இருந்து பொறாம, வைத்தறிச்சல், எல்லா விதத்திலையும் உங்களை கீழே தள்ளும்படிக்காய் இருக்கிறாங்க பாருங்க. அவங்க உங்களுக்கு முன்பாகவே கீழே விழுவாங்க, 7 வழியா ஓடி போவாங்க. அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் இந்த காலவேளை உங்களுக்கு கொண்டு வருகிறார். என் அன்பு பிள்ளைகளே, நீங்க ஒண்ணு மாத்திரம் செய்யுங்க. உங்களை யோசிக்கிறவர்களை குறிச்சு நீங்க யோசிக்காதீங்க. உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற ஜனங்களை குறிச்சு நீங்கள் வருந்தாதீங்க. நீங்க உழைக்க ஆரம்பிங்க, நீங்க உற்சாகமா இருக்க ஆரம்பிங்க. உங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஜனங்களை கர்த்தர் 7 வழியாய் இன்றைக்கு துரத்த போகிற ஆசீர்வாதத்தை உங்கள் வாழ்க்கையில கொடுக்க போகிறார். உங்களுக்கு முன்பாக என் தேவனாகிய கர்த்தர் துணை நிற்க போகிறார். அன்பு பிள்ளைகளே, நான் ஒன்னு சொல்லட்டுங்களா? உங்க கண்ணு பார்க்கும். உங்களை கெடுக்க நினைக்கிற ஜனங்கள் 7 வழியாய் ஓடி போகிறது. உங்க கையில கர்த்தர் அவங்களை ஒப்பு கொடுப்பாங்கன்னு சொன்னா உடனே நீங்க அடிக்கிறதுக்காக ஒப்பு கொடுக்க மாட்டாரு. உங்களை உயர்த்திடுவாரு, அவங்களை ஆண்டவர் கீழே தாழ்த்திடுவாரு. அவங்க அண்ணாந்து உங்களை பார்க்கணும். அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் இந்த காலவேளை உங்களுக்கு கொண்டு வர போகிறார். ஹல்லேலூயா. டோன்ட் வரி. ஏசப்பா உங்களுக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். உங்கள் எதிரிகளை 7 வழியாக துரத்துகிற மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொண்டு வருகிறார். அது சத்ருவா இருக்கட்டும், அது மனிதர்களா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் இனிமேல உங்ககிட்ட இருக்க அவங்களுக்கு அதிகாரம் இல்ல. ஏசப்பா இந்த காலவேளை உங்களுக்கு பலன் கொடுக்க போகிறார். நல்லா உற்சாகமா ஏசப்பா என்னோட கூட இருக்க போறாரு, எல்லா எதிரிகளை துரத்த போறான்ற சந்தோஷத்துல உங்க வாழ்க்கையை தொடங்குங்க, உங்க நாளை தொடங்குங்க. இந்த நாள் மிகவும் வல்லமையுள்ள நாளாக, மிகவும் ஆசீர்வாதமான நாளாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். என் அன்பு பிள்ளைகளுடன் சொல்லட்டுங்களா? உங்களை கெடுக்க நினைக்கிற ஜனங்களை குறிச்செல்லாம் நீங்க யோசிக்காதீங்க. நீங்க உழைக்க பாருங்க, நல்ல காரியங்களை யோசிங்க. உங்கள் எதிரிகளை கர்த்தர் பார்த்துக்குவார். ஆமென். ஜெபிக்கலாமா? பரலோக பிதாவே, நண்பு ரட்சகராக இயேசுவே, அருமையான வார்த்தை கொடுத்ததுக்காக நன்றி. உங்க நாமம் மகிமைப்பட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் வாழ்நாள் முழுவதும் மறவாமல் இருப்பாயாக. ஆமென். நம்முடைய பிள்ளைகளே, எந்த மனிதர் யாரை குறிச்சு கவலைப்படாதீங்க. அக்கத்துடைய யாரு நோ 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 நோ
உங்க குடும்பத்தை யோசிங்க, கர்த்தரை யோசிங்க, உங்க வாழ்க்கையை தொடங்குங்க. உங்கள் எதிரிகள் 7 வழியாக ஓடி போவார்கள். உங்க முன்பாகவே கர்த்தர் அந்த அதிசயத்தை செய்வார். மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம். அதுவரை கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென். ஜீசஸ்.